பேசும் கிளியும் புத்திசாலி ராஜாவும். ஒரு நாள் ராஜா வீரருக்கு ஒரு வணிகர் பேசும் கிளியை பரிசாக கொடுத்தார். கிளி மகிழ்ச்சியாக கூறியது, காலை வணக்கம் ராஜா வீரரே, நான் ரகசியங்களை அறிந்திருக்கிறேன். ராஜா சிரித்தார். சரி, ஒன்றைச் சொல். கிளி மெதுவாக சொன்னது, உங்கள் அரண்மனையில் ஒரு திருடன் இருக்கிறான். அதிர்ச்சி அடைந்த ராஜா கிளியின் ஆலோசனைப்படி இரவில் மறைந்து பார்த்தார். ஒரு காவலர் புதையல் அறைக்குள் திருட வந்ததை பார்த்தார். அடுத்த நாள் ராஜா கூறினார், சிறிய கிளியாயினும் பெரிய உண்மைகளை கண்டறிந்து சொல்லியது. காவலர் தவறை ஒப்புக்கொண்டார். கிளி அமைச்சரின் உதவியாளராக ஆனது. அந்த நாள் முதல் மக்கள் கூறினர், பேசும் கிளியை ஏற்க வேண்டாம் என நினைக்காதீர்கள். ராஜா மகிழ்ச்சியாக கிளியை வைத்து கொண்டார்.